صلوا على النبي اللهم صل على بسم الله الرحمن الرحيم. இன்னைக்கு என்ன மாதம்? பிறை 1. அப்போ பிறையை பார்த்ததும் துவா என்ன ஓதணும்? அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் பிறையை கணக்கு வச்சுக்கணும். பிறை தெரிஞ்சது என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன துவா ஓதணும்? இந்த துவா ஓதணும். அழகான துவா. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த பிறையை நீ வெளிப்படுத்தி காட்டு. எப்போ பிறை கணக்கு வைப்போம்? அதனோட துவக்கம் எப்போ? பிறை தெரியணும்ல. அப்போ அதை வெளிப்படுத்தக்கூடியவன் யார் தான்? அல்லாஹ். எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம்ல. வெளிப்படுத்தாமலே இருக்கான். அதுக்கும் அல்லாஹ்க்கு ஆற்றல் இருக்கா? ஆற்றல் இல்லையா? அதுக்கு தான் கடைசியில் ரசூல்லா இந்த துவானுடைய கடைசியில் ரப்பி வ ரப்புக்கல்லா பிறையை பார்த்து பயன் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய இறைவனும், ரப்பி அடுத்தது வ ரப்புக்க அல்லாஹ். யாருக்கு பயானு? மனுஷனுக்கு தான் கேட்க மாட்டோமே, தூங்குறோம்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் பயன் பண்ணியிருக்காங்க. மரம் யாருக்கு சலாம் சொல்லியிருக்கு? சுப்ஹான். இப்போ ரசூலா யாருக்கு பயானு பேசியிருக்காங்க? உனக்கு மதிப்பு ஏன்? உனது இறைவன் நல்லா பார்த்துக்க. சுயமாக உனக்கு மரியாதை கிடையாதுன்னு யாருக்கே பயானு? பிறைக்கே பயானு பார். அல்லாஹு அக்பர். நீரால போய் மனிதன் கால் வச்சுட்டான். யார் வச்சா? என்னமே பிரம்மாண்டம். விஞ்ஞானிகளுக்கு ஒரு கொழுப்பு இருக்குது. அப்படிலாம் தெரிஞ்சால் கடவுள் இல்லை. அப்படி தன்னை பெரிய அறிவாலை நினச்சிக்கிட்டு எதை மறுத்துடுறது? எல்லாம் ஏற்க. இதனால் இது வந்துச்சு, இதனால் இது வந்துச்சு, இதனால் இது வந்துச்சு, இப்படி கனெக்டிவிட்டியாக போயிட்டே இருக்கான். நம்ம கேட்குறது ஆரம்பம் ஒன்று இருக்கும்ல, அது எப்படி வந்துச்சு? கேள்வி வருதா வரலையா? இதனால் இது வந்துச்சான், அதனால் அது வந்துச்சான், அப்படி கனெக்டிவிட்டி சொல்லி போயிட்டே இருக்கான். கடைசியில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஆரம்பம் ஒன்று இருக்குல்ல. உதாரணம் 1லேருந்து 2 வந்துச்சுப்பா, 2லேருந்து 3 வந்துச்சுப்பா, அப்படியும் வச்சுப்போமே. 1ன்னு இருக்குல்ல, அதான துவக்கம். அது எங்கேருந்து வந்துச்சு? அது வந்து இயற்கை. பதில் சொன்னால் அது எப்படி அது ஏற்றுக்க முடியும்? அதனால் அது ஒரு திமிரு. அப்போ அறிவுகள் கூட எது கூடணும்? பக்தியும் பயமும் கூடணும். அதுதான் ஆன்மீகம். புரியுதா இல்லையா? கல்வி என்னிடம் வந்து தங்குது என்று சொன்னாலே அதற்கான அடையாளம் என்ன? பக்தி, பணிவு தான். இப்போ பயான் யாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க? ஒரே வார்த்தை, ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். எனது இறைவனும் உனது இறைவனும். இன்னும் அழகான வார்த்தை. ஆரம்பத்தில் அவங்களுக்கு அர்த்தம் சொல்லலையே. அப்போ அல்லாஹும் அஹில்லஹு அலைனா, எங்களுக்கு இந்த பெரியனை வெளிப்படுத்தி காட்டு. எப்படியாக காட்டு? பில் யும்னி, பரக்கத்தை கொண்டு காட்டு. அந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு என்னவா இருக்கணும்? கஷ்டப்படுத்திடாத ரப்பே. இந்த மாதத்தினுடைய துவக்கம் எங்களுக்கு எப்படியாக இருக்கணும்? பரக்கத்தாக இருக்கும். இந்த பிறை வெளியாகக்கூடிய பரக்கத்தில் எங்கள் வாழ்க்கை என்னவாகணும்? பரக்கத்தாக. பில் யும்னி வல் ஈமானி, ஈமானை கொண்டு எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடு. ஈமானை குறை வந்துடக்கூடாது. பலவீனமாக நாங்கள் இருக்கோம்.
வசலாமத்தி, உடல் பாதுகாப்புடன் எங்களுக்கு வந்து இந்த பெறை என்ன செய்து கொடு. சலாமத் அப்படின்னு சொன்னால் நோய் நொடிகளை விட்டும், உடல் பாதுகாப்பு, உள்ளம் பாதுகாப்பு. பாருங்க இப்போ எத்தனையோ பேருக்கு உடம்பு சரியில்லை பாருங்கள் நம்ம பசங்களுக்கு. ஷாஃபிக் பார்த்தீங்களா எவ்வளோ வருத்தம். நம்ம கூடயே இருந்தாப்புல, நம்ம கூட ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா விளையாடி ஒன்றா பாடம் கொடுத்து திடீரென்று வைத்தவை நொடி பொழுதில் மாறுதா இல்லையா லைஃபு? எல்லா துவா கேட்டிங்களா ஷாஃபிக்காக? நமக்காகவும் துவா கேட்கணும், அவங்களுக்காகவும் துவா கேட்கணும், உங்கள் குடும்பத்துக்காகவும் துவா கேட்கணும். அதானே கேட்க மாட்டோம். பிரச்சனையே என்ன? நம்மளையும் மறந்துடுறோம், நம்மளுடைய வீட்டு மக்களையும் மறந்துடுறோம். வேறு எப்படி வந்து நம்முடைய வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும்? எப்படிப்பா பூர்த்தியாகும்? அல்ல பூர்த்தியாக்கிடுவான், மிதப்பிலே இருந்துடலாமா? சாப்பிட்டா தானே பசி தீரும். சாப்பிடாமலே எனக்கு பசி தீருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தண்ணீர் குடித்தா தானே இப்போ தாகம் தீரும். அப்போ துவா கேட்டால் தானே அல்லா தால கபூலாக்குவான். அப்போ நம்முடன் பயணம் செய்த, நம்முடன் இருந்த நபர் தானே ஷாஃபிக்கு. இப்போ அவருக்கு திடீரென்று பாருங்கள், அவங்க ஆப்பமாக எவ்வளோ பதறி இருப்பாங்க. ஒரே ஃபோன், துவா செய்யுங்க ஹஸ்ரத். ஒரு பக்கம் அவங்க உம்மா, ஒரு பக்கம் அவங்க அத்தா. நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. கடைசி அல்ஹம்துலில்லாஹ் அவன் பயப்படுறான். எப்படி இருக்கும் ஆப்ரேஷன்? திடீரென்று வயிற்றை கிழிக்கணும்னா எப்படிப்பா இருக்கும்? நான் மகிழ்ச்சியாக இருக்குமா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் உள்ளே எட்டி பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. கிட்னின்றாங்க, குடலுன்றாங்க, இறந்துன்றாங்க. நானும் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். சீக்கிரம் கிளிங்க அப்படியா சொல்லுவோம்? பயம் பதட்டம் இருக்குமா இருக்காதா? அது துவா செய்யுங்க ஹஸ்ரத், துவா செய்யுங்க ஹஸ்ரத். பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா லேசான முறையில் முடிச்சு இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அல்லாஹ் அப்போ இதை விட்டு பாதுகாப்பு தேடணுமா தேடக்கூடாதா? அப்போ தேட மாட்டோமே. அல்லாஹ் தன் கிருபையை கொண்டு நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்கு. எப்பொழுதுமே துவாவில் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். குல்மா யபௌபிக்கும் ரப்பி லவுலா துஆவுக்கும் அல்லாஹ் சொல்கிறேன். நீங்கள் துவா மட்டும் கேட்காதிருந்திருந்தால் நாம் உம்மை பொருட்படுத்தியிருக்கவே மாட்டேன் அல்லாஹ் தஆலா. குர்ஆன் ஆயத்து அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? நீங்கள் துவா மட்டும் கேட்காதிருந்திருந்தால் நான் உங்களை என்ன செஞ்சுருக்க மாட்டேன், ஒரு கேரை எடுத்திருக்கவே மாட்டேன், பொருட்படுத்தியிருக்கவே மாட்டேன்ட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன். அப்போ துவா தான் நம்மளை பாதுகாப்பு கேடை. உணர்ந்தவன் துவா விடமாட்டான், உணராதவன் துவா கேட்கவே மாட்டான். துவா தனி சப்ஜெக்ட், அது ஒரு தனி கல்வி. அது இப்போ துவா கேட்போமா? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான முறையில் நோய்கள் நொடிகள் வந்துக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் வந்தாங்க, என்னுடைய சொந்த பந்தங்களை ஒருத்தங்க ஹஸ்ரத் துவா செய்யுங்கன்ட்டு சொல்லத்துக்கு வந்தார். என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஆச்சரியமாக இருக்கு. யூரின் எங்கே போய் தங்க? உள்ள யூரின் பை ஒன்று இருக்கா? சிறுநீர் பை இருக்குல்லப்பா, அந்த பையில் வந்து கேன்சரா, அந்த பையை அகற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த பையை அகற்றியாச்சு. அதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு ஹஸ்ரத்துன்னாங்க. இல்லைன்னா அப்படி தான் போயிட்டு இருக்குது. சின்ன ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இது மைனஸ் ஆனாலும் செலவு எவ்வளோ? அசால்ட்டாக 1 லட்சம் 1.5 லட்சம். அல்ல நம்மளை காப்பாற்றும். ஆமீன் வராது. நீ சொல்லணும். இதான் பிரச்சனையே. பிரச்சனையே இதுதான். இப்போ நம்ம உள்ளத்துலேயே போய் உணரலையே பொதுமக்கள் அறவே அல்லாஹ் ரசூலை மறந்தால் வாழ்வாங்க. அப்போ கண்ணும் கருத்துமாக இருக்கும்.
என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அப்போ சிறுநீர் எங்கெங்கே போய் தங்கும் அப்படின்னு கேட்டு அப்போ அவர் சொன்னார். அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. சிறுநீர் பை மாதிரியே ஒரு செயற்கை பையை தயார் பண்ணி சிறுநீர் பை உள்ளே இருக்குல்ல அங்கே வைக்க முடியாது, அதனால் அங்கே தச்சு வெளியே வச்சுக்கிறாங்க. எது? அல்லாஹ். இப்போ நமக்கு அல்ல என்ன மாதிரி உள்ள அழகாக தச்சு அழகான முறை உள்ளே வச்சு வெளியே தோல் போட்டு மறைச்சிருக்கானா இல்லையா? நமக்கு அல்ல பாடமாக காட்டுறான். அவங்களுக்கும் ரப்பு யாரு தான்? இப்போ நமக்கும் ரப்பு யாரு தான்? அப்போ அல்ல அவங்க மேலே இறக்கப்படாமல் விட்டுட்டானோ? ஒவ்வொன்றுமே பாடும். அப்போ சிறுநீருப்பி அந்த பையில் வெளியே மாட்டி விட்டாங்க. உள்ளேருந்து அப்படி அந்த டியூப் போகுது வெளியே அந்த பையை வச்சு யூரின் எங்கே சேவாகும்? உள்ளே தான் அந்த பை இல்லையே, வெளியே போய் அந்த சிறுநீர் அப்படி தங்கும். 2 வாரத்துக்கு ஒருக்க மாற்றிடணும். அதுக்கு 2000 ரூபா ஃபீஸ். வாரத்துக்கு ஒருக்க, இல்லாட்டி அவ்வளோ உயிருக்கு ஆபத்து வந்துடும். எந்த பையை மாற்றணுமா? இந்த பையை வெளியே மாட்டுறாங்களே, செயற்கை சிறுநீர் பையை மாட்டுறாங்கல்ல, உள்ளே மாட்ட முடியாது. இப்போ வெளியே தானே மாட்டணும். இப்போ வெளியே மாற்றினார்கள் என்று சொன்னால் வாரத்துக்கு ஒரு முறை அதை என்ன செஞ்சோம், அந்த பையை மாற்றி புது பையை வச்சிடும். இப்போ நமக்கு அல்லாஹ்தாலா உள்ளுக்குள்ளே என்றைக்கே மாற்ற சொல்லியிருக்கானோ? ஜிப்பு மாதிரி அல்லாஹ்தாலா கொடுத்து ஒரு இழுப்பா கங்காரு குட்டிக்குள்ளே எப்படி ஒரு இது மாதிரி இருக்குது, ஓட்டை மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி போட்டு இப்படி இழுத்துட்டு வெளியே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி உள்ளே வைக்கணுமோ? அப்போ அல்லாஹ் என்னமே உபகாரம் பண்ணியிருக்கேன் நமக்கு. அல்லாஹ். இப்போ இந்த பாடத்தை நாம் தெரிந்து கொள்ள தான் ஒவ்வொன்றையும் காட்டுறான். ஒருத்தனுக்கு ஒழுக்கம் வர வேண்டும் என்று சொன்னாலும், பக்தி வர வேண்டும் என்று சொன்னாலும், பணிவு வர வேண்டும் என்று சொன்னாலும் அவனை தன்னை பற்றி யோசித்தாலே போ. ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசீரும் நல்லா கேட்குறான் பெரும் குரான். இல்லையா? மனப்பாடம் பண்ண வார்த்தை தான். எங்கே வருது? தாரியாத்தில் வருது. என்ன அழகாக கேட்குற? ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசீரும். உங்களுக்குள்ளே நீ சிந்திக்க மாட்டியா? நீ பார்க்க மாட்டியா? ஒரு இடத்துல அலம் நஜஅல் லஹு ஐனை, நான் 2 கண்ணை தரலையா? அடுத்து வலிசான ஓ ஷஃபத்தைன், ஒரு நாவு 2 உதடி. அல்லையா இப்படியா மென்ஷன் பண்ணணும்? பொதுவாக உனக்கு வாயை கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? இப்படி மென்ஷன் பண்ணி அல்லையான்னு சொல்லணும். ஒவ்வொன்றும் ரகசியம் இருக்குது. நாக்கு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? எப்படி சுவையை அறிய முடியும்? 2 உதடு மட்டும் இல்லை, நல்லா இருக்குமா? யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உதடு மட்டும் இல்லைப்பா, அவன் சிரிக்கானா அழுகுறான எப்படி தெரியும்? அல்லாஹ் அக்பர். கற்பனை பண்ணால் ஒரு பக்கம் சிரிப்பு வருது, ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்குது, பயமாகவும் இருக்கு. அப்போ என்ன அழகா அல்லாஹ்தாலா உதட்டை கொடுத்துருக்கான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கான். என்ன அழகான வார்த்தை. அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். எல்லாம் சொல்லிட்டு 2 பாதையை காமிச்சிருக்கேன், பார்த்துக்க. இது நல்ல வழி, இது கெட்ட வழி. இது நல் வழி, இது தீய வழி. நீ எந்த வழியை நீ எடுத்துக்கொள்வாய் எடுத்துக்க. நான் ரஹ்மான் தான். தன் அல்லாஹ்தாலா என்னவா காமிக்கலை? முரடனா அல்லாஹ்தாலா காமிக்கலை. நான் ரஹ்மான், உனக்கு நான் உபகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நம்ம அல்லாஹ் மறந்துடும், ஆனால் அல்லாஹ் நம்மளை மறக்கிறானா? அப்படிப்பட்ட ரப்பு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம அல்லாஹை மறந்து அவனுடைய சட்டத்திட்டங்களை மறந்து, அதனால தான் தொழுகையில் அலட்சியம் வருது, துவால அலட்சியம் வருது. இந்த பேச்சு இதனால் வந்துச்சு. என்னம்மா எதுக்காக இந்த கொண்டு வந்தோம்? ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரும் அப்படி கொண்டு வந்து உங்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? அப்போ அல்லாஹ்தாலா என்ன அழகாக உள்ளே வச்சு வெளிப்படையாக தெரியவா செய்யுது? அல்லாஹ் அக்பர். இவ்வளோ மறைச்சி நம்மளை அல்லாஹ்தாலா கண்ணியமாக வச்சிருக்கான் என்று சொன்னால் அப்புறம் அல்லாஹ்க்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தணும், அவன் பக்கம் எப்படி முன்னோக்கி போகணும், இது எல்லாம் சிந்திக்கணும். அதுக்கு தான் பாடம் ஒவ்வொன்றையும் காட்டுறான். புது புது நோய்களாக வந்துட்டு இருக்கு. எல்லா செலவும் 30,000 40,000 1 லட்சம் அப்படி தான். அப்போ வாரத்துக்கு ஒருக்கு எடுத்து க்ளீன் பண்ணணும். எவ்வளோ? அதுக்கு 2000 ரூபா.
அப்போ அதுக்கு மாதம் எவ்வளோ ஆயிடுச்சு? 2 4 6 8 8000 ரூபா. ஒரு மாதத்துக்கு 4 வாரம் வருது இல்லைப்பா, 8000 ரூபா அதுக்கு செலவு பண்ணி வைக்கணும். நீ சாப்பிடியோ சாப்பிட மாட்டியோ, பாலை போறியா மாற்று, இல்லையா மொத்தா போ. டாக்டர் என்ன இறக்கப்படுவானோ? நம்ம உறிஞ்சி எடுத்துருவோம் நம்மளோட சொத்து பத்துகளை. அல்லாஹு அக்பர். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு பாடங்களை காட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ரசூல் எப்படி துவா கேட்க சொன்னாங்க? அந்த பேரை தெரிஞ்சதுமே பி சலாமத்தி. சலாமத்னு என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. பாதுகாப்புன்னு அர்த்தம். உடல் ஆஃபியத்து, உள்ளம் ஆஃபியத்து, உடல் ஆஃபியத்து. இதை கொண்டு இந்த பிறை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறவே. அடுத்து ஒல் இஸ்லாம். இஸ்லாத்தை கொண்டும் எங்களுக்கு இந்த பிறையை வெளிப்படுத்தி காட்டுன்னு நாங்கள் யார்? இதெல்லாம் துவா செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு கடைசி இன்னும் இந்த துவாவை பற்றி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தோதுவாக இருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு பரக்கத்தான இரவு. முதல் பரக்கத்தா, 2வது பரக்கத்து என்ன? பிற தெரிஞ்சிருச்சு. 3வது பரக்கத்து என்ன? ரபியுல் அவ்வல் மாதம். 3 ஒரே நேரத்தில் வந்ததால் சரி துவாவை சொல்லி கொடுப்போமே. எவ்வளோ விஷயங்கள் சொல்ல நமக்கு பிரியந்தான், ஆசை தான். ஆனால் கிரகிச்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்னு யோசனை வருது சில நேரங்கள். அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பண்ணுவீங்களா இன்ஷா அல்லாஹ் தஆலா? விழிப்புணர்வாக இருக்கணும் என்றைக்குமே. ஒரு மாணவன் என்பவன் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்துடக்கூடாது. பசி இருந்துக்கிட்டே இருக்கணும், விழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும், தனிமை இருந்துக்கிட்டே இருக்கணும். முன்பு சொன்னமே பதவி பசித்திரு, இந்த 3 மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். கல்வியை தேடிக்கிட்டே இருக்கணும், சோர்ந்துடக்கூடாது. அந்த கல்வியிலே எந்த கல்வியை தேடணும்? குர்ஆன் கல்வியை தேடிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன பயான் பண்ணுறான், அசல் ஹதீஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம லைஃப்பில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ புனிதமிகு ஒரு மாதத்தில் அமர்ந்திருக்கணும், அப்படி தானே? இப்போ இந்த புனிதமிகு மாதத்தில் துவக்கத்தில் இருக்கும். மகரிப்பில் இருந்தானே பிற தெரிஞ்சு ரபியுல் அவ்வல் 1, அப்படி தானே? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஆங்கிளில் கொண்டாடுவாங்க. எதுக்காக கொண்டாடுறாங்க? ரசூலுல்லாவை. அப்போ மற்ற மாதத்தில் கண்ணியப்படுத்த தேவையில்லையா? இந்த ஒரு மாதம் ரபியுல் அவ்வல் மட்டும் போதும், அது 12 நாள் மட்டும் போதும். ஒரு கொடி ஏற்றனமா, யா நபி சலாம் அலைக்கும் சொன்னோமா, அதோடு முடிஞ்சு 3 சலாம். 12 ரூபாய்க்கு எட்டி பார்க்குறதே கிடையாது. ரமலானில் ஒரு மாதத்துக்கு பிறகு ஆளக்கான தேடுவாங்களே, அந்த மாதிரி ரமலானுக்கு 18 பெட்டியும் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்து எவனையும் காணும். அதே மாதிரி ரபியுல் அவ்வலில் 12 நாள் அவன் சுபு தொழுதானா, லுஹூத்த, ஒரு கேள்வி கிடையாது. மகரிப் பேர் ஒரு 3 ஓதனமா முடிஞ்சு, அவ்வளோதான். இதா அவன் மற்ற மாதம் அப்போ எதுக்காக கொண்டு வந்தாங்க? சொல்ல இந்த மாதத்தில் பிறந்தாங்க அப்பா, இதையா தெரிஞ்சுக்க. எதுக்காக இது ஏற்பாடு வந்துச்சு? நீ உன்னையே மறக்கிற, மார்க்கத்தையும் மறந்து வாழ்கிற, குர்ஆனையும் மறந்து வாழ்கிற, ஹதீஸையும் மறந்து வாழ்கிற, ஒழுக்க முறையும் தெரிய மாட்டுது. அன்றைக்கி ஒரு பையன் மாங்காய் பறிக்க வந்தால், ஒரு பையன் மசால ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நல்ல பையன், எதுக்குப்பா வந்த? மாங்காய் பறிக்க வந்தேன் சார். பறிக்கலாமாப்பா? மாசாவினுடைய மரம்ல அது. சரிங்க சார், திருத்திக்கிறா சார். சரிப்பா என்னப்பா இன்றைக்கி ஸ்கூல் லீவா? ஆமாம் லீவா சார். சுபு தொழுதியாப்பா அப்படின்னு கேட்டான். அவன் நினச்சா மறைச்சிருக்கலாம்ல. ஃபஸ்ட்டு முதல் ஜமாத்திலே போயிட்டான் சார். வாங்க சொன்னதுமே போயிட்டேன்னு சொல்லியிருக்கலாம்லப்பா. இப்போ ஷாஜகான் சொல்கிற மாதிரி அவ்வளோ வக்திலே போயிட்டேன். உங்களை பல பேர் சொல்லுவீங்களா இல்லையா? சுபு தொழுதுட்டேன், கரெக்டாக தொழுதுட்டேன், தஹஜ்ஜத் கூட தொழுதா சார், காட்டுச்சு போயிட்டேன். அந்த மாதிரி யார் கேட்க போகிறா? நீங்கள் சொல்ல தானேப்பா அங்கே நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ அந்த பையன் நினச்சா சொல்லியிருக்கலாம்ல, இந்த தொழுகலாம் சார். நேற்று இல்லை சார். எப்போம்பா தொழுவான்? என்னைக்கா தொழுவான் சார். உண்மையை சொல்லிட்டான்.
மற்ற நேரத்தில் அங்கே காட்டுபா ஸ்கூலில் தான் படிக்கிறேன், அங்கே லுகர் அங்கே எல்லா வக்தும் அங்கே இருக்குன்னா தொழுதுருவேன். அப்போ அசர் மகரிப் இஷா ஒரு சிரிச்சான். அப்போ என்ன அர்த்தம்? அல்லா சரி இப்போ என்னப்போ குரான் ஓதுற அப்படின்னு. இப்போ தான் அலிபா கொஞ்சம் போயிட்டு இருக்கேன் சிரத் அப்படின்னு. சரி அல்ஹம் சூரா மனப்பாடமா? கொஞ்சம் தெரியும் சார். அல்லா பாரு அல்ஹம் சூரா சரி ஓதுப்பா என்ன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கூட இன்னொரு பையன் வந்தான், நீ ஓதுப்பா அல்ஹம்து சூரா உனக்கு மனப்பாடமான்னு. கொஞ்சம் சிறு ஓதேன் மாலிகி யௌமிddinன்றான். அப்போ துவக்கியதே தெரியல பாருங்க. இப்படி ஒரு சமுதாயம் வந்துட்டு இருக்கு. காலைல மக்தப் அனுப்ப தான் செய்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, காலைல அனுப்பிடுறோம்ல மக்தபுக்கு, சாயங்காலம் மக்தபுக்கு அனுப்பிடுறோம்ல, ஏன்பா நீ அனுப்புகிற லட்சணம் தெரியாதோ? அப்படி அனுப்புகிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறாங்கப்பா. நீ அங்கேருந்து வந்தவங்க தானேப்பா, உங்களுக்கு தெரியாதா? அவன் முக்கியத்துவம் கொடுத்து வருவான் மார்க்கத்தில். ஒரு அல்ஹம் சூரா தெரியலையே. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கானா இல்லையா? ஒன்று தானே போய் கூப்பிட்டு டேபிள் சொல்ல சொன்னேன். இந்த பையன் கூட வந்தான், கூப்பிட்டேன். இப்போ நீ வெறும் வாய்ப்பாடு கேட்ட அந்த பையன் வாய்ப்பாடு அழகாக சொல்லிட்டான். கடைன்னு சொன்னான். ஒரு நாள் தான் சொன்னாங்க. அப்போ உனக்கு டேபிள்ஸ் அழகாக சொல்லிட்டப்பா, ஆனால் குரான் படம் ஒன்றுமே இல்லை, வருத்தப்பட்டான். மதான் வந்திருப்பானே அந்த பையன்தான். நான் கூட சரி தெரியாதனமே வந்துட்டோம் போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பையனாக துப்பி போட்டு பக்தியா. அப்போ சொல்ல ஆள் இல்லை பாருங்க. இப்போ சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா யாருக்கு வேண்டுமானால் என்ன செய்வான். அப்போ இதை சொல்லி நீங்கள் பிரியப்படலையா? அப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்ல ஆசைப்படலையா? அப்போ நமக்கு மத்தியில் ஒரு செல்ஃப் மாற்றம் வந்தால் தானே பிறரை நம்ம பிறர்கிட்ட எடுத்து சொல்ல முடியும். பிறர்கிட்ட சொல்வது மட்டும்தான் மார்க்கமா? அது வேஸ்ட். நம்மிடம் மாற்றங்கள் வர 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 சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ அந்த பையன் டேபிள்ஸ் அழகாக சொல்லிட்டான், ஆனால் எது சொல்ல முடியல. அப்போ அப்பா தம்பி இந்த மாதிரி வயசு பையன் தான் இங்கேயும் படிக்கிறாங்க, அந்த பையனுக்கு டேபிள்ஸும் தெரியுது குரானும் உதவும் தெரியும், காட்டவா அப்படின்னு. உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பையன் வந்திருக்கான்ப்பான்னு சொல்லி அந்த பையனை தான் கூப்பிட்டு ஓத சொன்னேன்னா ஒன்று சொல்லிட்டான். இந்த பையனை கூப்பிட்டு ஓத சொன்னேன். டேபிள்ஸும் கேட்டேன், டேபிள்ஸும் சொல்லிட்டான். அப்போ அவனுக்கு மனசு இப்போ தச்சிருச்சு. இதில் மெயின் விஷயம் என்ன, சின்ன வயசு தானே அந்த பையன், 6th or 7th படிக்கிறான். நமக்கு தெரியாமல் போயிடுச்சமா இருக்கும், அந்த வருத்தம் வந்துருச்சு. அது பெரிய ப்ளஸ். அது ஓடோடி போய் அவங்க உம்மாட்ட போய் சொல்லிட்டான். அவங்க உம்மா ஃபோன் அடித்து அசர நாளைக்கே வந்து சேர்த்துறேன் என் பையனு, நம்ம இப்போ முடியாதமா பார்த்துக்கலாம் சொல்லி வச்சுருக்கேன் வைங்களேன். அப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அதை வச்சு இருக்குது. இந்த பேச்சு எதனால் வந்துச்சு? எதுனா அந்த பேச்சு வந்துச்சுன்னு தெரியலையே. இப்போ இந்த மாதம் மட்டும்தானா அந்த பேச்சு வந்துச்சு? அப்போ நமக்கு இந்த மாதம் மட்டும்தானா? அப்போ என்ன எடுத்துக்க, ஒவ்வொரு வருஷமும் ரபீஉல் அவ்வல் வரத்தான் செய்யுது, ரமலான் வரத்தான் செய்யுது. அந்த நேரத்தில் ஏதோ இருந்தோமா அதோடு முடிஞ்சிருச்சு அப்படியா? இப்போ சென்ற ரபீஉல் அவ்வலுக்கு நம்ம இருந்தோமா இல்லையா? இப்போ இந்த ரபீஉல் அவ்வலுக்கு அல்லாஹ் தஆலா ஹயாத்தை வச்சுருக்கான். நம்முடைய ஆயுள்கள் அல்லாஹ் தஆலா நீட்டமாக தருவானாக. வாழும் காலமெல்லாம் அவனை நினைவு கூர்ந்தும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக. அப்போ இந்த ரபீஉல் அவ்வல்ல நம்ம எதை எடுத்துக்கணும்? மணி என்ன பாச்சு? பாங்க எத்தனை மணிக்கு? நீ எவ்வளோ நேரம் இருக்குது? அப்போ இந்த ரபீஉல் அவ்வல்ல இந்த முதல் பிறையில் நம்ம ஒரு கொள்கை வச்சுக்கணும். என்ன கொள்கை வைக்கணும்? ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து எடுக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம என்ன கொள்கை எடுத்துக்க? அல்லாஹ் ரசூல் மேலே பேரின்ப காதல் கொள்ளும். என்ன செய்யணும்? உம்மா அப்பா மேலே ஒரு அன்பு வருதா இல்லையா?
அதை விட பன்மடங்கு யாரை நேசிக்கணும்? எப்படி நேசம் வரும்? ஒரு 1/2 கிலோ அல்வானா கடலை கொடுத்து தாங்க அல்வான்னு வாங்கிடலாம். ஒரு 1 கிலோ மிச்சர்னா தாங்கன்னு வாங்கிடலாம். 1 கிலோ பிரியம் வாங்க முடியுமா? எப்படி வரும்? அது பிரியம் எப்படிப்பா வரும்? இல்ம் இருந்தால் மட்டும்தான் பிரியமே வரும். யாரும் தெரியணும்ல அல்லானா. ரசூல்லா பிறையை பார்த்து பயான் பண்ணாங்கல்ல, சொன்ன ரப்பி வ ரப்புக்க அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ தாலிம் இல்மு வரும்போது தான் எல்லாமே வருது. அப்போ இல்மு கூட 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 எது வரும்? இல்ம பிரியத்தை விட்டு தூரமும் ஆக்கும், பிரியத்தை கொண்டு வந்து சேர்க்கவும் செய்யும். 2 வேலை பண்ணும் இல்மு. அப்போ எந்த இல்மு நமக்கு வேணும்? அல்லாஹு மின் அவுது பிக்க மின் இல்மில்லா யன்ஃபா ரசூல் துவா கேட்டாங்க. பயன் தராத கல்வியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ எதுவெல்லாம் பயன் தராத கல்வி? அல்லாஹ் ரசூலுடைய காதல் எதுவெல்லாம் தரலையோ அதுவெல்லாம் என்ன கல்வி தான்? பயன் தராத கல்வி தான். அப்போ கல்வி என்று சொன்னாலே என்னதான்? காதல் வரும். என் ரப்பு எனக்கு இருக்கான், என் இறைவன் என்னுடன் இருக்கான், என் தேவையை அவனை பூர்த்தி செய்வான் என்ற அந்த கொள்கை வெறும் நாவால் இல்லாமல் கல்புல போய் இருக்கணும். அதுதான் சிறந்த முஃமினான மக்களுக்கான அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க 3 குணம். எத்தனை குணம்? மனசை பதிய வைப்பீங்களா இல்லைன்னு முடிச்சுருவோமா? திரும்ப சோர்ந்த மாதிரி இருக்க இப்படி சோர்ந்தா சொல்ல முடியாதப்பா. விழிப்புணர்வாக இருக்கீங்களா? சரி. என்ன சொன்னாங்க? 3 குணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய டேஸ்ட்டை பெற்றுக்கொண்டாரு. எத்தனை குணம் இருக்கணுமா? ஈமானுக்கும் டேஸ்ட் இருக்குப்பா. பிரியாணிக்கு டேஸ்ட் இருக்கா? டேஸ்ட் இல்லையா? ரசத்துக்கு, உருளைக்கிழங்கு பொரியலுக்கு, அன்றைக்கி நீ காட்டினீங்க வெண்டைக்காய் அதுக்கு இருக்குல்ல. இப்போ ஒவ்வொன்றுக்கும் டேஸ்ட் இருக்கா இல்லையா? அதே மாதிரி எதுக்கும் டேஸ்ட் இருக்கான். அல்லாஹ் அக்பர். 3 குணம் யாரிடம் இருக்கிறதோ டேஸ்ட்டை பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னது யாரு? அதுதான் இல்முன்றேன். இந்த இல்மையை நம்ம வாங்கணும். முதல் விஷயம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ரசூலை தவிர அவருக்கு வேறு உலகத்தில் யாருமே பிரியமாக தெரியக்கூடாதுன்ட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அப்போ யார் முதல் பிரியமாக அவங்க சிந்தனைக்கு வரணும்? அதுக்குன்னு வாப்பமும் நேசிக்கக்கூடாதுன்னு அர்த்தமா? அல்லாஹ் ரசூலை பிரியம் கொண்டோம் என்று சொன்னால் அப்போ தான் உம்மானா யாருன்னே தெரியும், வாப்பான்னா யாருன்னே தெரியும். அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. புரியுதா? பச்சா குடும்பி அடிச்சா முட்டையாக இருக்கக்கூடாது சொன்னால் எங்கள் வாப்பம்மா தான் முதல் கடவுளுன்றான். இல்லாட்டி சந்தியில் விட்டு வந்துடுறான். அது உம்மா வாப்பா எல்லாம் பில்டப் பண்ணுறாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அப்போ தான் தெரியுது எல்லாமே. உம்மா அப்போ கவனிக்காமல் இருக்கு. இப்போ அல்ல நம்மளை காப்பாற்றும். அப்போ அல்லாஹ் ரசூலுடைய கல்வி உள்ளத்தில் இருக்க 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 தான் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, யாரை பார்க்க ஆரம்பிச்சிருவான்? உம்மா அப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் ரசூலுடைய காதல் கூட கூடாத உம்மாவுடைய அருமை உனக்கு தெரியும், போய் வாப்பாவினுடைய அருமை போய் தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் உம்மா வாப்பா எப்படிப்பா கூப்பிடுவீங்க? ஹாய் டேடி, வா போ, அப்படியா? இது அது ஒரு இப்போ ஃபேஷனாக போகுது. ஹாய் டேடி, இங்கே வா டேடி, போ டேடி, அப்படி தானே கூப்பிட்றாங்க. இப்படி செல்லம்மா எப்படி கூப்பிடுறது? வா போ, இது பிடிச்சிருக்கா? வா போ கூட வாங்க போங்கன்ற உம்மாவை எனக்கு பின்னால் பிறந்துட்டாங்கல்ல உம்மா, எப்படி கூப்பிட்ற உம்மாவை? வாமா போமா, இப்படி சில இடங்களில் டி வேற.
அப்போ இந்த கல்வி போய் உள்ளத்தில் போய் உட்கார உம்மாவும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவான். அந்த குணம் அந்த இப்ராஹிம் பையன்ட்டு இருக்குது, சின்ன பையன்ட்டு. என்னைக்கு ஃபோன் பேச அங்கே வருவான்ல, ஏம்மா எப்போம்மா வருவீங்க சொல்லுங்கம்மா இப்படின்னு பேச, பெரிய குணம் அது. ஆனால் மற்ற பசங்கள்ட்ட அப்படி பார்க்கல, வாமா போமா தான். அப்போ அந்த மதிப்பு நமக்கு ஏன் தெரியலை? இது இன்னும் போய் உள்ளத்தில் போய் உட்காரல், அது போய் பிரியம் கிடையாது. வாப்பாவை கண்ணியம் கொடுத்து பேசிட்டு உம்மா ஒருமையில் பேசுவது என்பது பிரியம் சொல்கிறாங்க, அது பிரியம் கிடையவே கிடையாது. அங்கே என்ன வேணும்? அது எங்கே தான் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். கடவுளுக்கும் கண்ணியம் ஒன்று இருக்குல்ல, இறைவனுக்கும் கண்ணியம் ஒன்று இருக்குல்ல, அங்கேயே கொண்டு போய் வைக்க முடியும்? அது தப்பு. அப்போ மார்க்க கல்வி வர 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 தான் உள்ளத்தில் போய் தங்கும் பொழுது தான் யாருன்னே தெரியும். வாப்பானா யார்? ஒரு பேச்சு பேச மாட்டான் வாப்பா மண்டால. சொல்லுங்கப்பா, சரிங்கப்பா. கருத்து வேறுபாடாக வரக்கூடிய வார்த்தைகளை கூட தவிர்த்துப்பான். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வாப்பா சத்தம் போடுறாங்களா, அப்போ அமைதியாகிடுவோம். அதுக்கு மார்க்கம் கல்வி கற்றுத்தருது பாருங்க. இல்லையா போ அப்படின்றோம். இப்போ எல்லா பக்கமும் அப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் மன உளைச்சலில் இருக்காங்க. எதனால மன உளைச்சல்? தான் உருவானது அப்படி தான், உருவாக்குவது அப்படி தான். பேர் எப்படி அந்த பையன் மதிப்பான்? அப்போ உள்ளத்தில் போய் எது தங்குனால்தான் யாரா தெரியவா? அல்லாஹ் ரசூலுடைய காதல் உள்ளத்தில் போய் தங்குனாதான் யாரா தெரியவாப்பா? அதனால தான் ரசூலுல்லா சொன்னாங்க, இல்லாட்டி தெரியவே தெரியும். அப்போ அதனுடைய ரிசல்ட்டு வாப்பா மதிக்க ஆரம்பிப்பான், மனசார மதிக்க ஆரம்பிப்பான், உம்மாவை மனசார மதிக்க ஆரம்பிப்பான். அண்ணனை கூட அடுத்த தகப்பன் ஸ்தானத்தை வச்சு பார்ப்பான். ரசூலுல்லா சொன்னது அதுதான். வீட்டில் யார் மூத்தவங்களோ யாருக்கு அந்தஸ்தில் இருக்கார்? வாப்போட அந்தஸ்தில் இருக்கார். அக்கானா அம்மாவோட அந்தஸ்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஹதீஸ் படி. தம்பி தங்கச்சின்னா மவ அந்தஸ்தில் இருக்காங்க. சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அப்போ அவங்க அந்தஸ்து கொடுக்கணும், மார்க்கம் கற்றுத்தருது. ஆனால் பிரியத்தினுடைய முதல் ஸ்டேஜ் யாருக்கு தான்? அது அதை யார் பெற்றுக்கொண்டாரோ ஈமானுடைய சுவையை அடைந்து கொண்டார் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அடுத்ததாக ரெண்டாவதாக சொன்னாங்க மணி என்ன? அடுத்த ஒரு பாவம். இப்போ மனசை என்ன வச்சுக்கணும்? இந்த ரபியுல் அவ்வல் முதல் பிறையில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பயான். நமக்கு என்ன படிப்பின பாடம்? எப்படி காதல் கொள்வது, எப்படி அதிகமாக? அதான் நான் சொன்னோம்ப்பா, சும்மா வந்துடுமா? தெரிந்து கொள்ளணும். என்ன செய்யணும்? என் ரப்பு யார்? அதுக்கு இந்த வசனம் தான் உதவும். அலம் நஜஅல் லஹு சுப்ஹானல் வலிசானோ வஹதைனாஹும். சொல்லி பாருங்க, பிரியம் வந்துடும். என் ரப்பு எனக்கு நாவை கொடுத்தான், என் ரப்பு எனக்கு 2 உதட்டை கொடுத்தான், என் ரப்பு எனக்கு ஆரோக்கியமாக வாழ்க்கை கொடுத்துருக்கு. நினச்சி பாருங்களேன். ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரும். என்ன அர்த்தம் சொன்னோம்லப்பா? அர்த்தம் ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரும். நீ உங்களை சிந்திக்க மாட்டீங்களா? அப்போ சிந்தித்தால் தான் என்ன வருமே? யார் மேலே? பயம் கலந்த பக்தி கலந்த காதல். என் ரப்பு தான்ப்பா எனக்கு நாக்கை கொடுத்தான், என் ரப்பு தான்ப்பா எனக்கு உதட்டை கொடுத்தான். எப்படி கொடுத்தான் என்பது வேற. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம். எங்கே வருது இந்த ஆயத்து? சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல் இன்சான், ஓ மனித சமுதாயம். அல்லாஹ் எல்லாத்துக்கும் பயன் பண்ணுறான். மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம். சங்கையான இறைவன் விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது? அவனை மறந்து வாழ்றியப்பா, அவனை மறுத்து வாழ்றியப்பா. தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், தொழுது அதில் சோம்பல்தனம், 1.5 காலில் தொழுவுறது, நிற்க முடிஞ்சு உட்கார்ந்து தொழுவுறது, அறகுறையாக உழு செஞ்சு தொழுவுறது, அதில் பாபந்தி இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் கேட்குறான், மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம். சங்கையான நம்ம ரப்பு சங்கையை அற்றவனாப்பா? அப்போ அப்படி கேட்குற, நீ அப்படி தானே வச்சுருக்க.
நம்ம அப்படி தானே வச்சுருக்கோம். அப்போ அல்லாஹ் அதையும் மென்ஷன் பண்ணி மாகர்ரக ரப்பிக்கல் கரீம், சங்கையான உன் இறைவன் விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது சொல்லிட்டு எப்படி அவன் சங்கையான அல்ல நம்மளை என்னவா வச்சுருக்கான், உலகத்து கர்ரம்னா பனி ஆதம. அதுவும் பாருங்க எல்லாம் குரான் ஆயத்து தான், கப்சாக்கதே கிடையாது. உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதமின் மகனை நாம் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம். சங்கைக்கு தகுதியானவன் யார்? அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் யாரை சங்கையாளன்னு சொல்கிறான்? ஆக தகுதியா? ஆனால் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். சுபானந்த். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொன்னோம்? யா ஐயுகல் இன்சானு மா கர்ரக, அடுத்து அல்லதி சுபானல்லா சுபானல்லா ஹலக்கக்க, அவன் தான் உன்னை படைச்சான். அப்போ இந்த இந்த நம்மளை படைச்சது யார்? அவள் சிந்தனை கொண்டு வாங்க. இந்த கண்ணை கொடுத்தவன் யார்? இந்த முடியை கொடுத்தவன் யார்? இந்த மூக்கை கொடுத்தவன் யார்? அடுத்து அல்லதி ஹலக்கக்க ஃபசவ்வாக்க, அந்த இடத்துல அல்லாஹ் வச்சுருக்கான் பாரு. கையை கொண்டு போய் இங்கே வச்சா நல்லா இருக்குமா? இந்த கை இங்கே தானேப்பா இருக்குது, நெஞ்சுக்கு பக்கத்தில் இந்த கை வந்துருச்சு, அழகா மகிழ்ச்சியாக இருக்குமா? நான் எல்லாத்தையும் வித்தியாசம் ட்ரை பண்ணுறோம்ல, இது வித்தியாசமாக இருக்கட்டுமே நினைப்போமா அப்படி? அப்போ அல்லாஹ் தஆலா ஃபசவ்வாக்க, அந்தந்த இடத்துல என்ன செஞ்சான்? சீராக ஆக்கினான். அதில் செம்மைப்படுத்தினான். சீர் வேறு செம்மை வேறு. சீர்படுத்தினா என்ன அர்த்தம்? அங்கங்கே இடத்துல போய் ஃபிட்டிங் பண்ணுறது சீர். செம்மைப்படுத்துதல்னா இப்போ 5 விரல் இருக்குது, இல்லை ஒரே அளவில் தான் நல்லா இருக்குமா? ஷாஜஹான் எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு ஹசரத், எப்படி வேணுமா? 5 விரல் இப்போ எப்படிப்பா இருக்குது? இது சிறுசு, அதை விட பெருசு, இப்படி தானே இருக்குது. இதானே ஆக பெருசு நடு விரல். எனக்கு 5 விரல் ஒரே ஹைட்டில் வேணும் ஹசரத், துவா செய்யுங்கன்ற விளங்குமா? 10 விரல் ஒரே ஹைட்டு ஒரே வெயிட்டு எப்படி இருக்கும்? அதெல்லாம் கல்லா சொல்கிறேன், செம்மைப்படுத்தினான். அப்போ அதை நினச்சி பார்க்க வேண்டாம்? அடுத்து சுபானல்லா சுபானல்லா ஃபி ஐயி சூரத்தின் மாஷா ரக்கபக், அவன் நாடிய வடிவத்தில் நம்மளை படைச்சானா, நம்ம நாடிய வடிவத்தில் இல்லை. இங்கே தான் பாயிண்ட், மெயின் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஃபி ஐயி சூரத்தின், அவன் நாடிய தோற்றத்திலே உங்களை வடிவமைத்தான். அப்போ நம்ம நினைக்கிற நெட்டா குட்டா ஒல்லி குண்டு கருப்பு சிவப்பு மூக்கு நீல மூக்கு இது சப்ப மூக்கு நீல மூக்கு எல்லாம் தயாரிப்பாளன் யார்? அப்படி மனசில் இருக்கணும். யார் அப்போ என்ன தயார் பண்ணு? ஒவ்வொன்றுக்கும் மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான் வாட்சில் இருக்குல்லப்பா. அப்போ நமக்கு மேட் இன் சுபான் அப்படி கொண்டு வரணும். ஒருத்தர் இப்போ உள்ளத்தில் வச்சு கொண்டு வாங்க. ஒருத்தர் கேள்வி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான், போடா மேட் இன் ஆஃப் அல்லா என்ன சொல்லிடலாம்? என்னுடைய மேட் இன் யார்? போடா. அல்லாட துவாவும் கேட்கல, ரப்பி எனக்கு கேள்வி பண்ணுறாங்க ரப்பி, உதவி செய்ய ரப்பி, துவாவும் கேட்டுக்கலாம், அல்லாஹ் பொருந்து கொள்ளவும் சேர்ந்துக்கலாம். இதில் நான் வரவே செய்ய எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி நன்றி மறந்தால் அடியான் வாழும். உடல் ஆஃபீஸ் எல்லாமத்து கண்டுக்கவே மாட்டான். அப்போ மேட் இன் ஆஃப் யார்? மேட் இன் இந்தியான்னு போடுறாங்கல்லப்பா. மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான், அப்போ மேட் இன், அப்போ நம்மளுடைய மேட் இன் யார்? அப்படி கொண்டு வாங்க. வருத்தங்கள் ஃபுல்லும் அல்லாஹ் மேலே பொருத்தங்களாக மாறிடும். கஷ்டம் முழுவதும் இஷ்டமாக மாறிடும். துன்பம் முழுவதும் இன்பமாக மாறிடும். அப்போ அல்லாஹ்டே ரப்பே நீ தானே என்ன படைச்ச, எனக்கு என்னுடைய என்னென்ன குறைகளை நீ சீர்படுத்தி கொடு ரப்பே, அப்படியே அல்லாஹ்ட்ட வா கேட்க. அதே மாதிரி எனக்கு வீட்டில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிற ரப்பே சீர்படுத்தி கொடு ரப்பே. அப்போ தான் அல்லாஹ் மேலே பிரியமும் கூடும், காதலும் கூடும். சரி, அல்லாஹ் மேலே காதல் வந்துடுச்சு, ரசூல்லா மேலே இப்போ இப்படி யோசிச்சா தானே வரும். இப்படி யோசிச்சா அல்லாஹ் மேலே காதல் வருதா வரலையா? வாப்பம்மா மேலே நன்றி எப்போ கூடும்? ஏன்னா அவங்க தான் படிக்க வச்சாங்க, எனக்கு அவங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது அவங்க மேலே பிரியம் கூடிட்டே போகும். கூடுமா கூடாதா? அதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன அல்லாஹ் தானே படைச்சான், இந்த முட்டை கொடுத்தா ரப்பு, இந்த முட்டுக்குள்ளே அல்லாஹ் தஆலா ஒரு இந்த முட்டு வலின்றாங்களே, ஏன் முட்டு வலி வருது? தேய்மானம் ஏன்? இந்த ஜவ்வு உள்ள ஆயில்மா அல்லாஹ் தஆலா வச்சுருக்கான். அந்த ஆயில்மா இருக்கும்போது முட்டு வலி வராது. அது தேய்மானமே அந்த அந்த ஆயில் என்பது குறைஞ்சிரும். அப்போ தான் என்ன வருது? அப்போ ஒவ்வொன்றும் இந்த ரப்பு தானே கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் மேலே காதல் வந்துடுது. ரசூல்லா மேலே இப்போ காதல் வரும்? ஒரு காரணம் இருக்குல்ல. அல்லாஹ் மேலே ஏன்பா நீ காதல் கொள்கிறாய் என்று கேட்டால் அல்லாஹ் தான் என்ன படைச்சான்.
இதெல்லாம் யோசிக்க தோணுது. ரசூல்லா இதெல்லாம் கற்றுக் கொடுத்தவங்க யார்? முஹம்மது ரசூல். ரசூல்லா இல்லை என்று சொன்னால் குர்ஆன் இல்லை, ரசூலுல்லா இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை, எதுவுமே இல்லை. ரசூல்லா இல்லை என்று சொன்ன உலகம் இருந்திருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லை என்று சொன்ன குர்ஆன் இருந்திருக்குமா? இந்த பயான் இருந்திருக்குமா? நான் இருந்திருப்பேன்னா நீங்கள் இருந்திருப்பீங்க. எதுவுமே இருந்திருக்கு, இந்த மார்க்கம் இருந்திருக்கு. அப்போ இதுவெல்லாம் வழிகாட்டி யார்? அந்த நன்றி ஒன்று இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அதை நினைக்கும் பொழுது தான் யார் மேலே அன்பு வரும்? அவங்க மேலே பக்தி வரும். இல்லை என்ன இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு அல்லாவை தான் நான் நேசிப்பேன், கொஞ்சம் கீழே இறக்கி தான் யாரை நேசிப்பேன் அவங்க அப்படி ஒருத்தர் டிக்ளேர் பண்ணி சொன்னால் யார் அவர்? ஷைத்தான். யார் அவன்? ரசூலுல்லாஹ் மேலே நான் காதல் கொள்கிறேன் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு யார் மேலே பக்தி வந்துடும்? மை யுத்தீஇர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். ரசூலுக்கு யார் வழிபடுகிறாரோ, யாருக்கு வழிபட்டு விட்டான். நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபடுவேன்னு சொன்னால் அவன் யார்? நான் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுவேன்னு சொன்னால் அவன் யார்? அவுலியா. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபட்டாலேயே ஆட்டோமேட்டிக் யாருக்கு வழிபட ஆரம்பிச்சிடுவான்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபகாரத்தை உணர வேண்டும். எப்படியாக உணரணும்? அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கை இல்லை, அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த குர்ஆன் இல்லை, இந்த ஹதீஸ் இல்லை, இந்த ஒழுக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது, மிருக வாழ்க்கை தான். அப்போ மனித வாழ்க்கையாக மாற்றினது யார்? அப்போ அது உணர வேண்டாமா? எப்படி பேசணும் யார் கற்றுக் கொடுத்தா? சுப்ஹானல்லாஹ். எப்படி மிஸ்வாக், எப்படி பல் தேய்க்கணும் கற்றுக் கொடுத்தது யார்? எப்படி பாத்ரூம் போகணும் கற்றுக் கொடுத்தது யார்? பாப்பா எப்படி மதிக்கணும் கற்றுக் கொடுத்தது யார்? தாயை எப்படி நேசிக்கணும் கற்றுக் கொடுத்தது யார்? பள்ளிவாசல் எப்படி உட்கார்னு கற்றுக் கொடுத்தது யார்? அல்லாஹ் எப்படி வணங்கணும் கற்றுக் கொடுத்தது யார்? இதை நினைக்கும் போது யார் மேலே காதல் வரும்? அப்போ அது இன்ஷால்லா எடுத்துக்கலாமா? இதை அந்த எப்போ அந்த பிரியம் வரும்? இப்போ இத்தனை உதாரணம் சொல்லியாச்சு. இவைகளையெல்லாம் சிந்திக்கும் பொழுது தான் இந்த கல்வி தான் எதை கொடுக்கும்? அந்த காதலை வளர்த்து கொள்ளலாமா? இந்த கல்விகளின் மூலம் உறுதி வச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடிய இறை காதலர்களாக நம்மளை ஆக்குவானாக. வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி.